ஈரானுடைய கடற்படைக்கு சொந்தமான ஐரிஸ் தேனா கப்பல் இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்பரப்பில் அமெரிக்க தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. அந்த தாக்குதலில் உயிரிழந்த ஈரான் கடற்படையினுடைய உறுப்பினர்களுடைய சடலங்களை இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பு மீட்டு இலங்கையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. அப்படி மீட்கப்பட்ட சடலங்களை ஏற்றி கொண்டு ஒரு விமானம் இலங்கையிலிருந்து இன்றைக்கு பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு. ஈரானுக்கு இந்த சடலங்களை அனுப்பி வைக்கிறதுக்கான முயற்சி இன்றைய நாளில் கடுமையான பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இந்த போர் ஆரம்பிச்சு இன்றைக்கு 14வது நாள். இன்றைக்கு அதிகம் பேசப்படுற ஒரு சம்பவம் சொன்னால் அமெரிக்காவினுடைய விமானப்படைக்கு சொந்தமான 2 விமானங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விமானம் தீப்பற்றி எரிஞ்சு அந்த விமானத்தில் இருந்த ஒட்டுமொத்தமாக 6 பேரும் பைலட், கோ பைலட், க்ரூ மெம்பர்ஸ் உட்பட 6 பேரும் உயிரிழந்திருக்கிறாங்கன்றதை அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமே உறுதி செய்திருக்கு. இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்றதுக்கு பின்னால பல கதைகள் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல, வளைகுடா நாடுகள் மேல ஈரான் நடத்துற தொடர்ச்சியான தாக்குதலை சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லி தென்கொரியாவில் இருக்கிற அமெரிக்க பாதுகாப்பு தரப்புக்கு சொந்தமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய சில பாகங்களை அங்கிருந்து வளைகுடா நாடுகளுக்கு கொண்டு வர்றதுக்கும் அமெரிக்கா தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கு. ஈரானுடைய தாக்குதலை சமாளிக்கிறதுக்கு அமெரிக்கா தடுமாறி கொண்டிருக்கு என்ற மாதிரி அமெரிக்காவினுடைய ஊடகங்கள்லேயே ஒரு சில செய்திகள் வெளிவந்திருந்தது. இன்னைக்கு அமெரிக்க ஊடகங்கள் அதிகம் பேசப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த போர்ல அமெரிக்காவினுடைய பின்னடைவு இல்லாட்டி ட்ரம்ப் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி ஒரு சில அமெரிக்க ஊடகங்கள்ல செய்திகள் விமர்சிக்கப்பட்டிருந்ததையும் இன்னைக்கு அதிகமாக பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு 14வது நாள்ல என்னெல்லாம் நடந்திருக்கு, அமெரிக்க ஊடகங்கள், சர்வதேச ஊடகங்கள், ஈரான் ஊடகங்கள் இந்த போர் சம்பந்தமா என்ன குறைப்படுது என்றதை இந்த வீடியோல விளக்கமா தெளிவா பார்த்துடலாம். இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற சர்வதேச கடற்பரப்பில் ஈரானுடைய கடற்படைக்கு சொந்தமான ஐரிஸ் தேனான்னு சொல்லப்படுற கப்பல் டோர்பிடோ தாக்குதல்ல, அமெரிக்காவினுடைய தாக்குதல்ல மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. இதுல 32 பேர் காப்பாற்றப்பட்டிருந்தாங்க. வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வெளிசர கடற்படை முகாமுக்கு அவங்க மாற்றப்பட்டிருக்கிறாங்க. மீட்கப்பட்டிருக்கிற சடலங்கள் சம்பந்தமா பிரேத பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்னன்னு சொன்னா, ஈரான் தூதரகத்திட்ட இந்த சடலங்கள் ஒப்படைக்கப்படணும் சொல்லி. அதுக்கு பிறகு ஈரானுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில நேரடியான பேச்சுவார்த்தைகள் நடந்திருந்தது. இந்த சடலங்களை பொறுப்பேற்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம், விரைவில் கொண்டு வரப்படும் சொல்லி ஈரான் அறிவிச்சிருந்தது. அதுக்கு பிறகு இன்றைய நாள்ல காலையில இருந்து கடுமையான பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு மத்தியில மத்தள சர்வதேச விமான நிலையத்துக்கு இந்த சடலங்கள் கொண்டு போகப்பட்டிருக்கு. அங்கிருந்து இந்த சடலங்கள் ஏற்றின விமானம் பயணத்தை ஆரம்பிச்சு கொச்சின் சர்வதேச விமான நிலையத்தில் அந்த விமானம் தரையிறங்கி இருக்கின்ற ஒரு செய்தி இன்னைக்கு வெளிவந்திருந்தது. ஈரானுக்கு நேரடியா பயணிக்க முடியாது, வான்பரப்புகள் மூடப்பட்டிருக்கு என்றது அதுக்கான காரணமா, இல்லாட்டி அங்க கொண்டு போகப்பட்டதுக்கு பிறகு ஈரானுடைய விமானம் இதை பொறுப்பேற்குமா என்னன்றது இதுவரைக்கும் தெரியாது. 2 நாள்ல அதிகம் பேசப்பட்டது அமெரிக்காவினுடைய 2 போர் விமானங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. ஒரு போர் விமானம் KC-135 சொல்லப்படுற ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு ரீஃபியூல் பண்றதுக்கான, எரிபொருள் நிரப்புறதுக்கான, வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலேயே எரிபொருள் நிரப்பக்கூடிய வசதிகளை கொண்டிருக்கிற அமெரிக்காவினுடைய விமானப்படைக்கு சொந்தமான 2 விமானங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். ஒரு விமானத்தினுடைய பின்பக்கத்தில் ஒரு சேதம் ஏற்பட்டு பாகங்கள் கீழே விழுந்திருக்கிற ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. பெரிய அளவான சேதம் கிடையாது. அந்த விமானம் இஸ்ரேல்ல பாதுகாப்பா தரையிறங்கி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அது பின்ன போட்டோஸும் வெளிவந்திருந்தது. ஆனா மற்ற விமானம் தீப்பற்றி எரிஞ்சதில் அந்த விமானத்தில் இருந்த எல்லாருமே பலி. 6 பேர் இருந்திருக்கிறாங்க. பைலட், கோ பைலட், க்ரூ மெம்பர்ஸ் உட்பட 6 பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த விமானம் தீப்பற்றி எரிஞ்சதில் 6 பேரும் உயிரிழந்திருக்கிறாங்க என்றது அமெரிக்காவினுடைய படைப்பிரிவு இன்னைக்கு உறுதி செய்திருக்கு. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைமையகம் பென்டகன் இந்த 6 பேரும் உயிரிழந்திருக்கிறாங்க. அவர்களுடைய அடையாளம் உறவினர்களோட கதைக்கப்பட்டதுக்கு பிறகு வெளிப்படுத்தப்படும் சொல்லி அமெரிக்க பாதுகாப்பு தரப்பு இன்றைய நாளில் அறிவிச்சிருந்தது. ஆனால் அந்த விமானம் எப்படி தீப்பற்றி எரிஞ்சதுன்றது இதுவரைக்கும் 100% ஆதாரத்தோட உறுதி செய்யப்படலை. அமெரிக்காவினுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா, இந்த சம்பவத்துக்கு பின்னால் என்ன நடந்திருக்கு, எப்படி தீப்பற்றி எரிஞ்சதுன்றதை பற்றி விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய வளைகுடா நாடுகளுக்கு பொறுப்பான படைப்பிரிவு சென்கோம் அறிவிச்சிருந்தது. அமெரிக்கா இதை பற்றின விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய ஒரு விளக்கம். ஆனா ஈராக்குக்குள்ள இருக்கிற ஈரானுக்கு சார்பா இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தினது நாங்க தான், பொருத்தமான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த விமானம் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் சொல்லி ஈராக்ல இருக்கிற ஈரானுக்கு சார்பான ஒரு அமைப்பு இந்த தாக்குதலுக்கு உரிமை கோரி இருக்கு என்ற மாதிரியான ஒரு சில செய்திகளும் வெளிவந்திருந்தது. ஆனா அதுக்கான ஆதாரங்கள் சொல்லி பார்க்கிற நேரத்தில் அமெரிக்கா தரப்பிட்ட இருந்தும் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது, இந்த அமைப்பிட்ட இருந்தும் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. அமெரிக்கா இந்த போரை எதிர்கொள்றதுக்குன்னு சொல்லி முறையான திட்டமிடல் இல்லாம களமிறங்கி இருக்கின்ற ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு அமெரிக்க ஊடகங்கள் முன் வச்சிருக்கின்றதையும் பார்க்க முடிஞ்சது. அமெரிக்க ஊடகங்கள் சொல்ற நேரத்தில் ட்ரம்பை எப்பவுமே விமர்சிக்கிற ஊடகங்கள் இந்த மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்கு. CNN மாதிரியான ஊடகங்கள் இந்த மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் ஆரம்பிச்ச காலகட்டத்தில்
தன்னுடைய குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு சில நெருக்கமான நபர்கள், ஆலோசகர்கள் சொல்லப்படுற தனக்கு நெருக்கமான நபர்களை மட்டும் இல்லாட்டி தான் சொல்றதையெல்லாம் கேட்டு செயற்படக்கூடிய நபர்களை மட்டும் நெருக்கமா வச்சுக்கொண்டு தான் இந்த போர்ல வந்து களமிறங்கி இருக்கிறார். இதில் அமெரிக்காவினுடைய எரிசக்தியோட சம்பந்தப்பட்டிருக்கிற நிபுணர்களாக இருக்கலாம், இல்லாட்டி திரைசேரியோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் யாருமே அவங்களுடைய கருத்துக்கள் எந்த ஒரு விதத்திலையும் உள்வாங்கப்படாம அமெரிக்க ஜனாதிபதி இந்த போர்ல வந்து களமிறங்கி இருக்கிறார். ஈரானுடைய பலம் என்னன்றதை அமெரிக்கா குறைச்சி மதிப்பிட்டிருக்குன்னு சொல்லி அமெரிக்க ஊடகங்களில் இல்லாட்டி CNN செய்தி வெளியிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. CNN சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை எப்போவுமே விமர்சிக்கக்கூடிய ஊடகம்ன்றதையும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஹோமோஸ் நீரிணையை ஈரான் மூடும், தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு எரிபொருள் நெருக்கடி உருவாகும்னு சொல்லி அமெரிக்கா நினைச்சு கூட பார்க்கலன்ற மாதிரியும் அந்த CNN எழுதியிருக்கிற கட்டுரையில் வந்து பார்க்க முடிஞ்சது. இதுக்கு முதல்லையும் ஈரான் இந்த மாதிரியான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கான முழுமையாக மூடினது கிடையாது. ஹோமோஸ் நீரிணையை வந்து ஈரானும் பயன்படுத்தி கொண்டிருக்கு. ஈரானுடைய கப்பல் அந்த பாதையை வந்து பயன்படுத்துது. இதனால தொடர்ச்சியா ஈரான் இந்த பாதையை மூடி வச்சிருக்கும் சொல்லி அமெரிக்காட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கவே இல்லைன்னு சொல்லி அந்த செய்தியில வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனா இந்த நெருக்கடியை எதிர்நோக்கிறதுக்குன்னு சொல்லி இப்ப அமெரிக்கா எடுத்திருக்கிற முக்கியமான ஒரு சில தீர்மானங்கள் என்னன்னு சொன்னா, இப்ப சர்வதேச எரிசக்தி முகவர் அமைப்பு 400 மில்லியன் பரல் மசகு எண்ணெயை வந்து சந்தைக்கு விடுவிச்சிருக்கு. ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய கையிருப்பில் இருக்கிற விடுவிக்க முடியுமான அளவை வந்து விடுவிச்சிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய முக்கியமான அறிவிப்பு, ரஷ்யாட்ட இருந்து எரிபொருளை கொள்வனவு செய்ய முடியும், எந்த விதமான தடையும் கிடையாது. ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த தடை தளர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அமெரிக்கா இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தது. எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு அமெரிக்கா எடுக்கிற இன்னும் ஒரு முக்கியமான தீர்மானமா இதை வந்து பார்க்க முடியும். தொடர்ச்சியா ரஷ்யாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது, மற்ற நாடுகள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா அழுத்தம் விடுத்திருந்தது. இந்தியாவுக்கு முதலாவது அதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருந்தது, ஒரு மாதத்துக்கு நீங்க ரஷ்யாட்ட இருந்து வாங்க முடியும்னு சொல்லி. அதுக்கு பிறகு இப்போ மற்ற நாடுகளும் ரஷ்யாட்ட இருந்து எரிபொருளை வாங்க முடியும். ஆனால் ஏற்கனவே கப்பல்களில் ஏற்றப்பட்டிருக்கிற எரிபொருளை மட்டும்தான் வாங்க முடியும்னு சொல்லி ஒரு குறுகிய சலுகை காலம்னு சொல்லி அமெரிக்கா இதை குறிப்பிட்டிருந்தது. என்னன்னு சொன்னால், இந்த எரிபொருள் விற்பனையில் வந்து கிடைக்கிற பணத்தை யுக்ரைனுக்கு எதிரான போரில் வந்து ரஷ்யா பயன்படுத்துது, இதனால் வாங்கக்கூடாதுன்றதான் அமெரிக்காவினுடைய ஒரு நிலைப்பாடாக இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ இந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு அமெரிக்கா குறிப்பிட்ட ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே கப்பல்களில் ஏற்றப்பட்டிருக்கிற எரிபொருளை வாங்குற சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவுக்கு வந்து அதிகமான லாபம் கிடைக்க போறது கிடையாதாம். என்று சொன்னா, மண்ணுக்குள்ள இருந்து எரிபொருள் எடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் அதுக்கு வந்து அதிகமான வரி நிறுவனங்களுக்கு விதிக்கப்படுது. இதுல இருந்து தான் ரஷ்யாவுக்கு அதிகமான லாபம் கிடைக்குது, வருமானம் கிடைக்குது. ஏற்கனவே கப்பல்கள் ஏற்றப்பட்டிருக்கிற எரிபொருளை விற்பனை செய்வதன் மூலமா அதிகமான லாபம் ரஷ்யாவுக்கு கிடைக்க போறது கிடையாது. அதுவும் குறுகிய காலகட்டத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சலுகை காலம் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அமெரிக்கா அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. எரிபொருளோட விலை வந்து சர்வதேச சந்தையில் ஒரு பரல் பிரண்ட் மசகெண்ணெயினுடைய விலை $100 என்ற நிலைமையில இருக்கு. மிசைல்களை எதிர்கொள்றதுக்குன்னு சொல்லி அமெரிக்கா பயன்படுத்துற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் தாட்னு சொல்லப்படுறது. அந்த சிஸ்டத்துக்கு தேவையான அந்த சிஸ்டத்தினுடைய பேட்டரி வந்து ஜோர்தான்ல ஈரான் நடத்தின தாக்குதல்ல சேதமாக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. இதுக்கு பிறகு மிசைல்களை எதிர்கொள்றதுக்கு அமெரிக்கா தடுமாறி கொண்டிருக்கு. இதனால சவுத் கொரியாவில் அமெரிக்கா வச்சிருக்கிற தாட் சிஸ்டத்தினுடைய பேட்டரியை அங்கிருந்து வளைகுடா நாடுகளுக்கு கொண்டு வர்றதுக்கு அமெரிக்கா தீர்மானிச்சிருக்கான். உலக அளவில் வந்து 8 பேட்டரிகள் மட்டும்தான் அமெரிக்காவால் பயன்படுத்தப்பட்டு வருது. ஒரு பேட்டரியினுடைய விலை $1 பில்லியன் $1 பில்லியன் மற்ற ட்ரோன்களை எதிர்கொள்றதுக்குன்னு சொல்லி யுக்ரைனுடைய உதவியும் அங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்களினுடைய உதவியை பெற்றுக்கொள்றதுக்கும் அமெரிக்கா தீர்மானிச்சிருந்தது. என்று சொன்னா, ஈரானுடைய தயாரிப்பு கொண்ட இந்த மாதிரியான குறைவான விலையில தயாரிக்கப்படுற ட்ரோன்களை வந்து ரஷ்யாவும் யுக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தி இருந்தது. யுக்ரைன் அதுல வந்து அனுபவம் இருக்குன்ற அடிப்படையில் யுக்ரைன்ல இருக்கிற நிபுணர்களினுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்றதுக்கும் அமெரிக்கா தீர்மானிச்சிருந்தது. இந்த மாதிரியான சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் எரிபொருள் நெருக்கடி, ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகை காலம், தாட் சிஸ்டத்தினுடைய வெற்றி சேதமாக்கப்பட்டு சவுத் கொரியாவில் இருந்து அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அமெரிக்காவினுடைய போர் விமானம் தீப்பற்றி எரிஞ்சிருக்கிற சம்பவம், இந்த போர் வந்து தொடர்ச்சியா 14வது நாளாகவும் நீடிச்சு கொண்டிருக்கிற சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே அமெரிக்காவினுடைய பின்னடைவு என்றது அமெரிக்க ஊடகங்களே சுட்டி காட்டுற ஒரு விஷயம் என்றதையும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. சொன்ன இந்த போரை பொறுத்த வரைக்கும் லெபனான்ல ஹெஸ்புல்லா அமைப்பு வந்து இஸ்ரேல் மேல தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கு. ஈரான்ல இருந்தும் தாக்குதல் நடத்தப்படுது. ஹெஸ்புல்லா அமைப்பு வந்து லெபனான்ல இருந்தும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கு. கப்பல் போக்குவரத்தும் முடங்கி இருக்கு. பல திசைகள்ல இருந்தும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் இஸ்ரேல் மேல நடத்தப்படுது. இஸ்ரேலும் ஈரான் மேல வந்து தொடர்ச்சியான தாக்குதல், இன்றைக்கும் வீரியமான ஒரு தாக்குதல் பதிவாகி இருக்குன்னு சொல்லி செய்திகள் வெளிவந்திருந்தது. ஒரு கூட்டம் பேரணி நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் கூடியிருந்த ஒரு இடத்திலையும் இஸ்ரேல் வந்து ஈரானுக்குள்ள ஒரு தாக்குதல் நடத்தி இருந்தது. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நடத்தப்பட்டிருக்கிற ஒரு பேரணி, அந்த இடத்திலையும் தாக்குதல் சம்பவம் பதிவாகி இருக்கு. இஸ்ரேலினுடைய நகர
மைய பகுதியாக கருதப்படுற டெல் அவீவ் நகரத்தினுடைய மைய பகுதியிலையும் வந்து ஒரு சில தாக்குதல் சம்பவங்கள் இன்றைக்கும் பதிவாகி இருக்கு. வளம மாதிரி அதனுடைய முழுமையான சேத விவரங்கள் தெரியாது. கட்டடங்கள் சேதமாகி இருக்கின்ற ஒரு சில போட்டோஸ் மட்டும்தான் அங்கிருந்து வெளிவந்திருக்கு. இந்த போர் 14வது நாளா இன்றைக்கு நடந்திருக்கு. தொடர்ச்சியா எதிர்வரப்போற ஒரு சில நாட்களுக்கும் நீடிக்கும் என்றதுதான் இன்றைய நாளிலையும் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு செய்தி. என்ன நடக்கும், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அப்படியான தீர்மானத்துக்கு வருவார் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். வளைகுடா நாடுகளில் இந்த கப்பல்கள் பயணம் செய்வது சம்பந்தமாக கேள்வி கேட்கப்பட்ட நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார், தைரியத்தோட இந்த கப்பல் நிறுவனங்கள் எல்லாருமே செயற்பட வேண்டியிருக்கு, ஷோ சம் கட்ஸ் என்ற மாதிரி தைரியமாக வந்து நீங்கள் பயணத்தை முன்னெடுங்க, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஈரானுடைய கடற்படையை நாங்கள் முற்றும் முழுதாக அழிச்சிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய நாளில் சொல்லியிருந்ததையும் பார்க்க முடியுது. ஆனால் கப்பல் போக்குவரத்து தொடர்ச்சியாக முடங்கி இருக்கு. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.